எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுறேன். இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ண போறது சிம்பிளான ஒரு மட்டன் மசாலா பார்க்கலாம். நான் நிறைய மட்டன் ரெசிபீஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் மட்டன் மசாலா பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூப்பராக இன்றைக்கி செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சாதத்துக்கு அப்புறம் நீங்கள் சப்பாத்தி இதுக்கெலாம் இன்றைக்கி கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய இந்த மட்டன் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாங்க. குக்கர்லேயே தான் நம்ம வேக வச்சு செய்ய போகிறோம். ஸோ இதுலேயே ஒரு வதக்கிட்டு டக்குன்னு இதில் மட்டனை போட்டு நம்ம வேக வச்சுட்டோம்னா குயிக்காக பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். இப்போ குக்கர் நல்லா ஹீட் ஆயிடுச்சு, தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா ஹீட் ஆனோடனே ஒரு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் இந்த கருவேப்பிலை பொடி பண்ணுறதுக்காண்டி அலசி காய வச்சது. ஸோ அதுதான் இருந்துச்சு. ஸோ அதை நான் போட்டிருக்கேன். இதோட ஒரு 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முழுசாக போட்டால் அந்த மிளகாவை போட்டோன்னே எண்ணெயில் போட்டோன்னே வெடிக்கும். அதனால் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் நான் இந்த மாதிரி மீடியமாக நான் கட் பண்ணியிருக்கேன். எப்படி வேணாலும் கட் பண்ணலாம். அதாவது நீளமாகவும் கட் பண்ணலாம், இல்லை சின்ன சின்னமாகவும் கட் பண்ணலாம். இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதில் வெங்காயத்தை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். இதுக்கு தக்காளி நான் 1 தான் சேர்த்துருக்கேன். எப்போதுமே கறி குழம்புல தக்காளி ஜாஸ்தியாக போட்டால் அப்புறம் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வந்துருங்கிறதுனால அதில் கம்மியாக தான் போடுவேன். இந்த மாதிரி வெங்காயம் ஒரு நிறம் மாதிரி இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கு பிறகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி போன்லெஸ் மட்டனாக வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சு அப்படின்னா வேக சுருங்கி போகும். அதனால் அது பெருசாகவே கட் பண்ணியிருக்கு. அப்படியே நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளியை இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் ஆகி கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். இஞ்சி பூண்டு போட்ட உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதக்கிட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க, சிம் பண்ணி. இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இந்த தூள் மிதமான காரத்தோடு இருக்கும். ஸோ அதனால் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு மட்டனை நம்ம புழிஞ்சு சேர்த்துக்கலாம். இந்த மட்டனை நம்ம சின்னமாக கட் பண்ணோம்னா அது குக்கரில் ஒரு 7-8 விசில் வைப்போமா, வேக அது ரொம்ப சின்னதாக ஆகிடும். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் மிதமாக நம்ம வதக்கியிருந்தோன்னா இந்த மாதிரி குக்கரில் ஒட்டாது. இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்து நம்ம சிம் பண்ணி வதக்கும் போது எல்லாம் கரெக்டாகிடும். இப்போ இந்த மட்டனை நல்லா வதக்கிட்டு இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா தானே பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வதக்கினா போதும். இப்போது இது கொஞ்சம் அதை சேர்ந்தாப்பில் இஞ்சி பூண்டெல்லாம் அந்த கறியோடு சேர்ந்தாப்பில் கொஞ்சம் வதங்கி வரட்டும். அடுத்து இதை இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கலாம். ஏன்னா நம்ம குக்கர் மூடி நம்ம வேக வைக்க போகிறோம். இது மசாலா பண்ண போகிறோங்கிறதுனால ஒரு வழியாக நிறைய தண்ணி சேர்க்காமல் வதக்கும் போது கொஞ்சமாக சேர்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மிதமாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். அடுப்பை பார்த்திங்கன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம மட்டனை வேக வைக்க வேண்டாம். கொஞ்சம் மீடியமாக அடுப்பை வச்சுட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா ஒரு 7-8 விசிலில் நல்லா சூப்பராக அப்படியே சாஃப்டாக வெந்துடும். இப்போ இதில் மிளகாத்தூள் ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. அதை சேர்த்துட்டு நம்ம இதை குக் பண்ணும்போது நல்ல காரமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை சேர்த்துட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை மூடி போட்டு ஒரு 7-8 விசில் வச்சுக்கலாம். கறி வேகலை அப்படின்னா நீங்கள் 8 விசில் வச்சுக்கலாம். நான் ஒரு 7 விசில் வைக்க போகிறேன். இதை நல்லா வச்சுட்டு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு தேங்காய் ஒரு 1/4 கப்பு தேங்காய் இந்த மாதிரி துருவின மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. வெறும் தேங்காய் தான் அரைக்க போகிறோம், வேறு எதுவும் தேவையில்லை இதுக்கு.
விசில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்துகிட்டே இருக்கு. ஒரு 7 விசில் வந்தால் போதும். ஏன்னா இந்த குக்கரில் வந்து பயங்கரமாக சீக்கிரமாக குயிக்காக வெந்துடும். மீடியமாகவே அடுப்பை வச்சாலே டக்கு டக்குன்னு விசில் வந்துடுது இந்த குக்கரில். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். தேங்காவும் அரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. எல்லாம் ஆவியெல்லாம் தணிஞ்சதுக்கப்புறமா தான் ஓப்பன் பண்ணணும். முன்னாடியே நம்ம ஓப்பன் பண்ணோம்னா மட்டன் வந்து சாஃப்டாகவே இருக்காது, அரை வெக்காடு மாதிரி வெந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் கூட சூப்பராக நல்லா வெந்திருக்கு. ஸோ செம சூப்பராக வாசனையாக இருக்குது. இப்போ இதில் வந்து இன்னும் ஒரு 2-3 பொருள் தான் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு நான் வந்து இந்த மட்டன் எப்படி வந்திருக்குன்னு காட்டுற பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்க சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வெந்து வரணும். இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இன்னும் ஒரு 2 பொருள் தான். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு உப்பு டேஸ்ட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருங்க. உப்பு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கடைசியாக வந்து கரம் மசாலா தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா கடைசியாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து சோம்பு தூள் வந்து இப்போ தான் அரைச்சேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1.5 டீஸ்பூன் இப்போ சேர்க்குறேன். இந்த மாதிரி சோம்புத்தூள் லாஸ்ட்டாக சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறமா வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேங்காயெல்லாம் சேர்த்து காஷ்மீரி மிளகாத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதை லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்ததை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் தளத்தலன்னு கொதிக்க விடணும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து அதை வந்து நல்லா கொதிக்க விடணும். இப்போ வந்து நான் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் வந்து டேஸ்ட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு மசாலா மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலா மாதிரி ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தளன்னு கொதிக்கணும். இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதித்த பிறகு நீங்கள் அடுப்பு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், செம சூப்பராக நம்ம வந்து இந்த மாதிரி மசாலா மாதிரி பண்ணியாச்சு. இது வந்து சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பரான மட்டன் மசாலா நம்ம ரொம்ப அருமையாக தயார் பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீக் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் மசாலா இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு கீழே எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஷேர் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த மட்டன் எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்கு. ஆனால் ரொம்ப சூடாக இருக்குது. வாசனை சொல்லவே வேணாம், செம சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. ரொம்ப சூப்பராக அழகாக வெந்திருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மட்டன் மசாலா. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட்டில். நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ கூட நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.